50% செடிகள் மஞ்சளாகிவிட்டது. செடிகளுக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா எந்த பலனும் கிடைக்கல. பாக்கு பயிர் பற்றி வழிகாட்டவும் யாரும் இல்லை. அவரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு இதை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். டபுள் சைஸில் மண்புழுக்கள் இருக்கு சார். சார் வணக்கம் சார். நாங்கள் ஹெச்டி கோட்டையிலிருந்து வெங்கடேஷ். எங்கள் நிலத்தில் ரெண்டு ஏக்கர்களை பாக்கு தோட்டம் போட்டிருக்கோம். அதுகளுக்கு முன்னாடி இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. பாக்கு பயிர் பற்றி எந்த ஐடியாஸும் மேலும் வழிகாட்டவும் யாரும் இல்லை. 50% எல்லாமே மஞ்சளாகி விட்டது. இப்போ இந்த செடிகளுக்கு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக எந்த பலனும் கிடைக்கல இது வரைக்கும். இல்லை சார், அப்போ இருந்து இதுவரை எந்த பயிரும் எடுக்கலை, எந்த அறுவடையும் இல்லை. எங்களுக்கு இங்கே டாக்டர் சாயல்னு ஒரு கம்பெனி மூலமாக மஞ்சுநாத் சார் கான்டாக்ட் கிடைச்சிது. அவரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு நாங்கள் இதை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலேயும் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸ்லரி பண்ணணும், அப்புறம் உரம் மற்றதெல்லாம் பண்ணணும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மண்புழுக்கள் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகியிருக்கு சார். வெரைட்டி வேறு எதுவும் இல்லை. ஒன்று இருக்குது, பக்கு நடுவில் தென்னை இருக்குது. மொத்தம் இப்போ பலந்த தர்றது ஒரு 400 செடியில் சின்ன செடிக்கும் இப்போ டாக்டர் சாயல் யூஸ் பண்ணிக்கிருக்கோம். அந்த செடிகள் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அப்புறம் மஞ்சள் கலரில் இருந்துச்சு. நீங்கள் ஸ்லரி டாக்டர் சாயில் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் எல்லாம் நல்லா ஆகி குரலாக இருக்குது சார். சார் இதெல்லாம் ஸ்மூத் ஆகிடுச்சு. பூமியெல்லாம் ஸ்மூத் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் ஸ்மூத் ஆகிடுச்சு. முன்னாடி அப்புறம் புது வேர்கள் எல்லாம் உற்பத்தி ஆகியிருக்கு. வெள்ளை வேர்கள் எல்லாம் இடையில் இதெல்லாம் இப்படி இல்லை பாருங்கள் சார். எல்லாம் சமீபத்தில் வாசனையும் நன்றாக உள்ளது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இல்லை சார், எல்லாம் ஹார்டாக இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் பாருங்கள், இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மண்புழுக்கள் கிடைக்குது சார். இதை விட பயங்கர தடிமனானதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் சார், சின்னதெல்லாம் எவ்வளோ இருக்குது, சின்னதெல்லாம் இருக்குது சார். இங்கே முன்னாடி காணிஸ்தா இது. அதாவது மண்புழுக்கள் அப்போது அதிகமாக இல்லை, இப்போது எல்லாம் ஒரு மாதிரி டபுள் சைஸ் மண்புழுக்கள் இருக்குது சார். விவசாய நண்பர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதில் நல்ல தரம் தெரியுது. மேலும் விளைச்சல் எங்கள் கண் முன்னே தெரிகிறது. ஏரே ஃபர்டிலைசர் ಗೊಬ್ಬರನ யூஸ் ಮಾಡಬೇಡಿ. நேரடியாக நாங்கள் மற்றவங்க பேச்சை எதுவும் கேட்கல. நேரடியாக நாங்கள் இதோட ரிசல்ட்டை பார்க்குறோம். அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் விவசாய நண்பர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, வேறு உரங்களை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரியே ஸ்லரி மூலம் டாக்டர் சாயல் மூலமாக அவங்க அறிமுகத்தை பெற்று பைகளை டெவலப் பண்ணுங்கன்னு நான் விவசாய நண்பர்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்.